Today we are going to see Standard 5th Science Term 3 Lesson 1 or Environment Part 3. Roman letter 2 Apiculture. Rearing of honey bee for honey is known as apiculture. ஹனிக்காக ஹனிபியை வளர்க்குறது தான் அப்பிகல்ச்சர். இட் இஸ் ஆல்சோ கால்டு பீ கீப்பிங். இதை அப்பிகல்ச்சருன்னு சொல்லலாம், இல்லைன்னா பீ கீப்பிங்னு சொல்லலாம். இன் திஸ் டெக்னிக் ஹனி பீஸ் ஆர் ரியர்டு இன் ஏ ஸ்பெஷலி டிசைன்டு வுட்டன் பாக்ஸ். அதாவது ஸ்பெஷலாக டிசைன் பண்ண வுட்டன் பாக்ஸில் தான் இந்த ஹனி பீஸ் வளர்ப்பாங்க. Honey bees have been very closely associated with humans since ancient times. பழங்காலத்திலிருந்தே தேனீக்கள் ஹியூமனோட நெருங்கிய தொடர்பு உடையது. Various products like honey and wax are obtained from honeybees. honeybeesல இருந்து ஹனியும் வேக்ஸும் தயாரிக்கப்படுது. Earlier honey is extracted from the hives in the forest. பழங்காலத்தெல்லாம் ஹனி ஃபாரஸ்டில் இருக்கிற தேன்கூட்டிலேருந்து தான் எடுப்பாங்க. Nowadays there are domesticated by farmers to produce honey. Nowadays ஃபார்மர்ஸே ஹனிபியை வளர்த்து ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பீ கீப்பிங் இஸ் எ ப்ராஃபிட்டபிள் ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. தேனியை வளர்த்து தேன் தயாரிக்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிள். இது ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஹனி பீஸ் ஆர் சோசியல் இன்செக்ட்ஸ். ஹனி பீஸ் அப்படிங்கிறது ஒரு சமூக பூச்சி. த நெஸ்ட் ஆஃப் ஹனி பீ இஸ் நோன் ஆஸ் த பீஹைவ். அதாவது ஹனியோட நெஸ்ட் எது? பீஹைவ், தேன் கூடு. தே லிவ் இன் காலனிஸ் அண்ட் ஷோ டிவிஷன் ஆஃப் லேபர். இது ஒரு காலனிஸ், ஹனிபீஸ் எல்லாம் சேர்ந்து வாழும். ஆனால் ஹனிபீஸில் நிறையா டிவிஷன் இருக்குது, வேலை செய்கிறதுல நிறையா டிவிஷன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஹனிபீ. 3 டைப்ஸ் ஆஃப் ஹனிபீ ஆர் ஃபவுண்ட் இன் எ காலனி. காலனியில் தேன் கூட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹனிபீஸ் இருக்குது. தெர் ஆர் குயின் பீ, ட்ரோன்ஸ் பீ அண்ட் ஒர்க்கர் பீ. ஓகே, ஃபஸ்ட்டு குயின் பீ. The queen is the largest member of the bee colony. அந்த தேன் கூட்டிலே ரொம்ப பெரிய மெம்பர்னா யார்? குயின். There is only one queen and it is the fertile female of the colony. அதாவது அந்த தேன் கூட்டிலே ஒரே ஒரு குயின் பீ தான் இருக்கும். There are formed from fertile eggs. இதில் எங்கேருந்து உருவாச்சு இந்த குயின் பீ அப்படின்னா fertile eggsலேருந்து உருவாச்சு. The queen is responsible for laying eggs in a colony. It lays about 2000 eggs per day. The queenோட வேலை என்ன அப்படின்னா முட்டை இடுறது. அது மட்டும் இல்லாமல் for dayக்கு எவ்வளோ முட்டை இடும் அப்படின்னா 2000 eggs விடும். The life span of the queen bee is 3 to 4 years. இது எவ்வளோ நாள் வாழும் இந்த queen bee அப்படின்னா 3 to 4 years வாழும். பாருங்க இந்த இமேஜ், queen bee, drone bee, worker bee. Drones அதாவது ஆண் தேனி. ட்ரோன்ஸ் ஆர் த ஃபெர்டைல் மேல்ஸ். அதாவது ஆண் தேனி அப்படிங்கிறது இனப்பெருக்க திறனுடையது. தே டெவலப் ஃப்ரம் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்ஸ். இந்த ஆண் தேனி எதிலேருந்து உருவாச்சு அப்படின்னா அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்ஸ். குயின் தேனி எதில் உருவாச்சு? ஃபெர்டிலைஸ்ட் எக்ஸ். ஓகே, தெர் ஆர் லார்ஜர் தென் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்மாலர் தென் த குயின்ஸ். இது இந்த ட்ரோன்ஸ் ஒர்க்கர் பீயோட பெருசாக இருக்கும், குயின் பீயோட சின்னதாக இருக்கும். Their main function is to fertilize the eggs produced by the queen. குயின் முட்டையிடுமா, அந்த முட்டையை ஃபெர்டிலைஸ் பண்ணும். They also help in maintenance of hive temperature. அதாவது தேன் கூட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் இந்த ட்ரோன்ஸ் பீ. The number of drones in a colony amounts to hundreds and sometimes to thousands. அந்த தேன் கூட்டில் எவ்வளோ ஆண் தேனி இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் தௌசண்ட்ஸ் கூட இருக்கும். The normal life span of a drone is 57 days. ஒரு ஆண் தேனியோட வாழ்வு காலம் எவ்வளோ அப்படின்னா 57 days. Next, worker bees. There are steries
female bees and the smallest member of the colony. Sterile worker bees. These are sterile female bees and the smallest members of the colony. Sterile அப்படின்னா மலட்டு, அதாவது இனப்பெருக்கம் செய்ய இயலாத பீஸ் இதெல்லாம். These bees are very active. இந்த worker bee வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். Their function is to collect honey, look after the young ones, clean the comb, defend the hive and maintain the temperature of the bee hive. அதாவது இதனோட வேலை என்ன அப்படின்னா ஹனியை கலெக்ட் பண்ணும், அப்புறம் தேனி குஞ்சுகள் எல்லாம் வந்து பாதுகாக்கும், தேன் கூட்டை வந்து க்ளீன் பண்ணும், அண்ட் தென் பீ ஹைவை வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஒர்க்கர் பீ இஸ் 6 weeks. இதனோட வாழ்வு காலம் எவ்வளோ அப்படின்னா 6 weeks. Useful products from honeybees. Honey and bee wax are obtained from honeybees. Other products which are obtained from bees are bee venom, propolis and royal jelly. honeybees கிட்ட இருந்து honey and bee wax வந்து பெறப்படுது. அது மட்டும் இல்லாமல் honeybees கிட்ட இருந்து venom, அதாவது தேனியோட விஷம், propolis அப்படின்னா பிசினு, அண்ட் ராயல் ஜெல்லி வந்து பெறப்படுது. Honey is a sweet, viscous, edible natural food product. It contains proteins, free amino acids, vitamins and minerals like calcium, iron, phosphorus and manganese. ஹனி அப்படின்னாவே நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும், பிசுப்பாக இருக்கும், அண்ட் தென் அதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸு, ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு இருக்குது. லைக் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அண்ட் மாங்கனீஸ் வந்து இருக்குது. த ஃபாலோயிங் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹனிபீஸ். ஹனிபீஸோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹனி ஹேஸ் அன் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஹனி வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் கிருமி நாசினி பண்பையும் அண்ட் தென் பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பு பண்பையும் பெற்றிருக்குது. இது ஒரு ஆன்டிபயோட்டிக். இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் ஆப் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன் த பிளட். பிளட்டில் ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் யூஸ்டு இன் ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஆயுர்வேதிக்லேயும் யுனானி மருத்துவத்திலையும் ஹனி வந்து யூஸ் ஆகுது. இட் ப்ரிவென்ட்ஸ் காஃப், கோல்டு, ஃபீவர் அண்ட் ரிலீவ்ஸ் சோர் த்ரோட். இது வந்து காஃப் வராமையும், கோல்டு சளி பிடிக்காமையும், ஃபீவர் வராமல் இருக்கவ இது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண்ணை வந்து குணப்படுத்துது. இட் என்ஹான்ஸ் டைஜஷன் அண்ட் எப்பிடைட் அப்படின்னா பசிக்கிறது தூண்டுது, அண்ட் தென் ஈஸியாக டைஜஷன் ஆகும். இட் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பாடி. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை வந்து தருது. ஓகே, பீ வேக்ஸ். Bee wax is secreted by the wax glands of workers bee to construct the combs of bee hive. அதாவது தேன் கூட்டோட அறைகளை வந்து அமைப்பதற்காக இந்த ஒர்க்கர்ஸ் பீ வந்து தேன் மெழுக, அதாவது வேக்ஸ் கிளான்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் பீ வேக்ஸ் ஆர் கிவன் பிலோ. பீ வேக்ஸோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி. அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. த வேக்ஸ் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஷூ பாலிஷ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டு க்ரீம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், கேண்டில்ஸ் அண்ட் லுப்ரிகன்ஸ். இது இந்த வேக்ஸு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா ஷூ பாலிஷ் செய்ய, மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டு க்ரீம்ஸ் செய்ய, லிப்ஸ்டிக் செய்ய, கேண்டில் செய்ய, இதுக்கெலாம் வந்து இந்த பீ வேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் இன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அதாவது மருத்துவத்துறையில் வந்து ஆயின்மெண்ட்ஸ் செய்யவும் அண்ட் தென் மருத்துவத்துறையிலும் அதிகம் பயன்படுது.
நெக்ஸ்ட்டு do you know பாருங்கள். ஹனி இஸ் த எக்ஸைட்டிங் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஸ்வீட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as லிக்விட் கோல்டு. ஹனி வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.